வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே போட்டிருக்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கண்டினியூஸாக அடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். சிம்பிள் வீடியோலாம் ஓகேங்களா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். கிஷோர் காந்த் ஜோதிடர். ஏற்கனவே ஏழை கனவு படுத்த இயக்குனர் நான் தான். ஏழை கனவு படத்தோட இயக்குனர் நான் தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, படத்தோட ஹீரோ எல்லாமே நான் தான் இல்லைங்களா? ஓன் ப்ரொடக்ஷன். அதேபோல் படத்தை முடிச்சுட்டு இப்போ 2000 பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் படத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி 2 வருஷம் படித்தேன். ஏஎல்பி ஜோதிடம் படிச்சிருக்கேன். பெயரியல் ஜோதிடம் படிச்சிருக்கேன். உங்கள் பேர் சொன்னால் மட்டும் போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் இதுவே இருக்காது, ஜாதகமே இருக்காது. அந்த காலத்தில் ஜாதகமே இருக்காது. வெறும் பேர் மட்டும் தான் தெரியும். ஜாதகம் எழுதி வைப்பணும்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் மட்டும் கேட்டு அதுக்கு என்ன அதிகாரமாக இருக்கோ அதை வச்சு சொல்லுவோம். அவங்களுக்கு பக்கமாக இருக்கும் எக்ஸாக்டாக. அதாவது பெயரியல் ஜோதிடம் படிச்சுங்க. ஏஎல்பின்னு சொல்லுவாங்க, அக்ஷய லக்ன பദ്ധதின்னு சொல்லுவாங்க. அப்போ கிரக நிலைகள், வெறும் கிரகம் 9 கிரகத்தை வச்சு சொல்லுவாங்க. அதிகார கிரகத்தை வச்சு ஜாதகத்தை படித்து கற்றுக்கிட்டேன். வெறும் கிரகம் மட்டும் போதும் இல்லைங்களா? சில பேர் நட்சத்திரத்தை பயன்படுத்துகிறாங்க, சில பேர் கிரகத்தை பயன்படுத்துகிறாங்க, சில நவாம்சம்லாம் பயன்படுத்துகிறாங்களா. நம்ம வெறும் அதிகார கிரகத்தை வச்சு பண்ண போகிறோம். கோச்சார கிரகம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம், 2வது வீடியோ போட்டோம், 3வது வீடியோ சூரியன் அதிகாரமானதா என்னென்ன நடக்கும் சொல்லிட்டோம். இப்போ அடுத்த வீடியோ சந்திரன் அதிகாரமானதா என்னென்ன நடக்கும், என்னென்ன ப்ராஜெக்ட் பார்க்கலாம். வாரம் வீடியோக்களை போகலாம். சிம்பிளாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 நாள் தான். சூரியன் இருந்தார் சரிங்களா? சூரியன் இந்த சூரியன் தான் சூரியன் அதிகாரம் வச்சுல. இப்போ சந்திரன் மட்டும் போட போகிறோம் சரிங்களா? இந்த வீடுகள்லாம் இருந்தால் சந்திரன் அதிகாரமாச்சுன்னு அர்த்தம். சிம்பிளாக தான். எல்லாம் நிறைய கிரகத்தெலாம் போட்டு குழப்பே கிடையாது. 4 கிரகம் தான். ஒரு கிரகம் என்ன ஆச்சு உச்ச நீச்சமாகதா அது கிரகத்தை வச்சு அதிகாரம். இந்த சந்திரன் அதிகாரமாக என்னென்ன அவ்வளோதான். சந்திரன் இப்போ சந்திரன் இடத்துல உச்சமாக இருக்கு பாருங்க. இது மாதிரி ஒரு புக்கு வாங்கிக்கோங்க, பஞ்சாங்க புக்கு வாங்கிக்கோங்க. பஞ்சாங்க புக்கில் பார்த்தீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்சி, உச்சம், நீச்சம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ சந்திரன் இந்த இடத்துல போட்டு போன வீடியோ சூரியன் பார்த்தோம். இந்த வீடியோ சந்திரன் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ சந்திரன் வந்து உச்சமாகும் இந்த இடத்துல. சந்திரன் உச்சம். இது 3ன்னு வச்சுக்கோங்களேன். நேராக அப்படியே 7ஆம் வீடு வந்துடும். நேர் பார்வை. இந்த சந்திரன் நீசம் அடைகிறார். இந்த சந்திரன் நீசம் அடைகிறார். பார்த்தீங்களா? சந்திரன் நேராக உச்சம், நேராக நீசம் அடைகிறார் ஆச்சுங்களா? இப்போ சந்திரன் இந்த இடம் வந்து இந்த கட்டம் வந்து சந்திரன் ஆட்சி அடைகிறார். பச்சா இதுக்கு நேராக 7ஆம் பாவம் நேராக பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சந்திரன் என்ன பண்ணுற பகையாகிற ஆட்சி நேராக பகை. இந்த இடம் பார்த்துட்டீங்களா? அவ்வளோதான். இப்போ 4 நடந்தான். சந்திரன் இந்த இடத்துல உச்சம், இந்த இடத்துல நேசமாகிற இல்லை. சந்திரன் இந்த இடத்துல ஆட்சி ஆகிற, இந்த இடத்துல பகையாகிற. பார்த்தீங்களா? 4 நாளா அவ்வளோதான். இந்த ஒரு கிரகம் சூரியன் பாட்டி போன வாட்டி பார்த்தோம். 1 2 3 4 புரியுங்களா? இந்த 4 சூரியன் இருந்தால் என்ன அதிகாரம் அவ்வளோதான். இப்போ சந்திரன் 1 2 3 4. இப்போ சந்திரன் இந்த இடத்துல இருந்தால் என்ன அதிகாரம் அவ்வளோதான். என்னென்ன தொழில் செய்யலாம் இந்த இடத்துல இருந்தால். இப்போ அதிகமாக முக்கியத்துவம் அம்மா தான் குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்பா சம்பாதிச்சாலும் அப்பா கிட்ட கொடுத்து, அம்மா கிட்ட காசு கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது, குடும்பத்தை பொறுப்பெடுத்துக்கிறது எல்லாமே தாய் தான். சிம்பிளாச்சு. அப்போ சந்திரன்னா என்ன? தாய் புரியுங்களா? வெளியூர், வெளிநாடு பயணங்கள் போடுறது, அடிக்கடி பயணங்கள் போகிறது, அடிக்கடி இடம் மாற்றம். என்ன தொழில் செய்யலாம்? தண்ணி சார்ந்த தொழில் செய்யலாம். சந்திரன் சினிமான்னு சந்திரன். நான் சினிமா படத்தில் பார்த்தீங்களா? நான் சந்திரன் எனக்கு சந்திரன் இருக்குது, முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு. ஆனால் சினிமா படம் எடுத்தேன். ஏழை கனவு படத்தோட இயக்குனர் நான் உங்களுக்கு தெரியும். ஏழை கனவு படம் எடுத்தேன். அப்போ சந்திரன் அதிகாரமாக இருந்தால் வெளியூர் போகலாம், வெளிநாடுகள் போகலாம். சந்திரன் என்ன அப்புறம் பால் தொழில் செய்யலாம், விவசாயம் பார்க்கலாம்,
தண்ணி கேன் போடலாம். புரிதுங்களா? அவ்வளோதான். பார்த்தீங்களா? சிம்பிள் 1 2 3 4 சிம்பிளாக ஆயிடுச்சு. எதுவும் பெரிய விஷயமே கிடையாது. அவ்வளோதான். சந்திரன் அதிகாரமாக என்ன நடக்கும்? அவ்வளோதான். சந்திரனா அம்மா மாமியார், அவ்வளோதான். நம்ம சைடில் அம்மா, அடுத்து அவங்க சைடு ஆப்போசிட் ஜென்ரேஷனில் மாமியார். அதுதான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 4 இடம் தான். எவ்வளோ ஈஸியாக இருக்கு. அவ்வளோதான். சும்மா போட்டு இது அதற்கு இந்த 4 இடமும் ஒன்று தான். ஆட்சி உச்சம் நீச்சம் எல்லாமே இது ஒரே ஒன்று தான். இது உச்சமாக இருக்குது அதிகமாக செய்யும், நீச்சமாக இருக்குது கம்மியாக. இந்த 4 இடம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவ ஜாதகம். நான் ஜாதகம்லாம் படித்து 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஜாதகம் படிச்சுட்டே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த இடத்துலலாம் வந்து ஒரு 200 300 ஜாதகம் வந்து நான் நோட்டில் வாங்கி எங்கெல்லாம் வேலைக்கு போகணும் அவங்ககிட்ட ஜாதகம் வாங்குவேன். அவங்ககிட்ட டேட்டா பார்த்து வாங்கி அவங்க ஜாதகம் போட்டு 800 இது எல்லாமே பார்த்தா அதிகாரமாகுது. இப்போ இந்த இடத்துல இருந்தால் பார்த்தா குடும்பத்தில் அம்மா தான் பொறுப்படுத்திருக்காங்க. சில பேர் அப்பா தவறிடுறாங்க, அம்மா தான் பொறுப்படுத்துக்கிறாங்க. புரியுது? அதனால வந்து இது ஒன்று சிம்பிளாக அவ்வளோதான். அதிகாரமான இந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துல இருந்தால் இதுதான் அதிகாரம். இந்த தொழில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேக்கலாம். அப்போ 200 300 ஜாதகம் வாங்கி நான் ஃப்ரீயாக பார்த்தேன். அது எப்படி எல்லாமே நடக்குதுன்னு பார்த்தா எல்லாமே எத்தனை ஜாதகத்தில் வாங்கி அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தா கரெக்டாக இந்த இடத்துல சூரியன் இந்த மாதிரி நடக்குது, சந்திரன் இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது. அப்போ அதிகாரமாக என்னென்ன தொழில்கள் நடக்கும், என்னென்ன வேலை செய்வாங்க, இந்த இடத்துல இருந்தால் அம்மா தான் குடும்பத்தை பொறுப்பாங்க, மாமியார் தான் குடும்பத்தை பொறுப்பெடுப்பாங்க. ஆமாம், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்கும். கண்டினியூஸாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஈஸியாக நீங்கள் கற்றுலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. 4 இடம் தான். பார்த்தீங்களா? ஓகே, வீடியோ கண்டினியூ அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்கிக்கோங்க. சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஆட்சி உச்சம் நீச்சம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு புரியல என் வீடியோவில் போடுறேன். என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் என்னுடைய வீடியோ கான்டாக்ட் பண்ணி கிஷோர் கான். என்னுடைய நம்பர் 8056663541 இல்லையா? என்ன டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். புரியுதுங்களா? வெறும் 201 தான். ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தீங்கன்னா வெறும் 201 தான். நான்லாம் ஜாதகம் பார்க்கும்போது 1000 ரூபாய் 1500 கொடுத்து பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட பிறகு ஏழை மக்களுக்கு ரொம்ப இலவசமாக போய் சேரணும். இருந்தாலும் ரொம்ப கம்மியாக போய் இலவசமாக பார்க்க முடியல. 300 பேர் ஃப்ரீயாக பார்த்தேன். அவங்ககிட்ட பார்த்து எல்லா ஜாதகத்தை வாங்கி அனுபவிச்சு பார்த்தேன். பார்த்தா கரெக்டாக உட்காருது. இப்போ இது எல்லாமே என்னோடய நோட் புக்கில் வச்சு எழுதி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 200 300 புக்கு எழுதி வச்சுருக்கேன் நோட்டில். அப்போது அது எல்லா கிரகம் எல்லா ஜாதகத்தை வாங்கி பார்த்தா இது எல்லாமே பார்த்தா கரெக்டாக உட்காருது. சூரியன் இங்கேருந்து உட்காருது, சந்திரன் இந்த இடத்துல அதிகாரமாகுது, புதன் இந்த இடத்துல அதிகாரமாகுது, சந்திரன் இந்த இடத்துல அதிகாரமாகுது. அப்போ பார்த்தா எல்லாம் வீடியோ காக்காகுது. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஆரம்பித்தேன். 200 300 வீடியோ ஃப்ரீயாக பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 200 ரூபாய் தான் ஜாதகம் பார்க்குறேன். ஆன்லைனில் வாங்க வந்தால் என் நம்பர் கான்டாக்ட் போடுங்க. 200 ஆன்லைனில் போட்டு விடுங்க. நான் ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். எதாவது டீட்டெயில் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. எப்போ வேலை கிடைக்கும், இப்போ வெளியூர் போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக வீடியோ பார்த்துருக்கேன். ஒரு 10 12 வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே ஜோசியர் ஆகிடலாம். அடுத்த ஜோதியம் பார்க்கலாம், உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம். எல்லாம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் எங்களோட அனுபவ ஜோதிடம் வாங்கினது நான் அனுபவ ஜாதகம் வாங்கின ஒரு 300 ஜாதகம். அந்த 300 ஜாதகம் அவங்கக்கிட்ட கேட்டு தான் வச்சுருக்கேன். அவங்க கேட்டு அவங்க பேர் போட மாட்டேன், அவங்க டேட்டா மட்டும் போட்டு அவங்க ஜாதகத்தை போடுவேன். இந்த மாதிரி இருந்தால் இந்த லைஃப்பில் இப்படி கெட்டு போகுது, கணவன் மனைவி பிரச்சனை வருது, அக்கா தங்கச்சி பிரச்சனை வருது, லேண்டு பிரச்சனை வருது, காதல் பிரச்சனை வருது, இல்லைங்களா, தொழிலில் பிரச்சனை வருது. அதனால வந்து எல்லாம் உங்களுக்கு போட்டு கற்றுக் கொடுத்துட்றோம். நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் யார் ஜாதகம் வாங்கி போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓஹோ இது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறதுன்னு உட்காந்தா சொன்னால் இது மாதிரி இருந்தால் எக்ஸாக்டாக உட்காரும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகம் வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னாங்க அதுக்காக இந்த மாதிரி உட்கார இந்த இடத்துல 4 படம் சொன்னால் போதும். ஆமாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் சொல்லிட்டோம். சிம்பிள் லாஜிக். ஓகே, ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்துட்டு வணக்கம். அடுத்த வீடியோ பார்ப்போம் வாங்க.